வந்து எஸ்பி ராஜினாமா பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வந்து ஏடிஜிபி பணியில் இருக்கும்போதே வந்து சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் கைது பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப அபாயகரமான சூழல். ஒரு குற்றச்செயல் நடந்து அதில் அரசியலில் ஈடுபட்டிருக்கிற ஒரு புகழ்பெற்ற தலைவர் அதில் தலைமறைவாகிறார் என்று செய்தி வருகிறது. அதைத் தொடர்ந்து ஒரு உயர் பதவியில் இருக்கிற காவல்துறை, கீழ்மட்டத்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரி இல்லை, உயர்மட்டத்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை, கைதுனா அப்போ குற்றவாளிகளுக்கும் தமிழக காவல்துறைக்கும் இருக்கிற நெக்சஸ், அவர்களுக்கு இடையே இருக்கிற அந்த அந்த கூட்டு, இது என்னன்னு பார்க்கணுமே. இது ரொம்ப சீரியஸான விஷயம். சாதாரண மக்கள், நாங்கள் அரசாங்கத்தை நம்புகிறோமோ இல்லையோ, சட்டம் ஒழுங்குக்கும் குற்றங்களில் தப்பிப்பதற்கும் சாமானியர் நம்புறது காவல்துறையை தான். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காவல்துறை நடுநிலையோடு பாரபட்சம் இல்லாமல் குற்றவாளிகள் மீது கடும் தண்டனை எடுக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். ஆனால் காவல்துறையுடைய உயர் அதிகாரியே இப்படி ஹேண்ட் இன் ஹேண்டாக இருக்கிறாரு, இந்த மாதிரி நடந்திருக்கு, தமிழக அரசாங்கமே அவரை கைது செய்யுதுன்னா இது ரொம்ப அபாயகரமான விஷயம். அது